நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்க உள்ள நிலையில் இன்று முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு கொண்டு வந்துள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த இ பாஸ் முறை நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக கல்லார் சோதனைச் சாவடி மட்டுமல்லாமல் நீலகிரியில் நுழையும் அனைத்து சோதனைச் சாவடிகளும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் வாகன தணிக்கை மேற்கொண்டு இ பாஸ் உள்ள வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கின்றனர். மற்ற வாகனங்கள் திருப்பிவிடப்படுகிறது. உள்ளூர் வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பலரும் ஊட்டியை சுற்றி காண வருவதுண்டு. இந்த இ பாஸ் முறை நடைமுறைக்கு வந்துள்ளதால் பலரும் ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கல்லாறு சோதனை சாவடியில் நேரில் வந்து இ பாஸ் நடைமுறை குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.